சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் ஜனநாயகன் டிக்கெட் புக்கிங் இன்று தொடக்கம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி நம்மளோட பேசுறதுக்காக தியேட்டர் உரிமையாளர் சங்கத்திலிருந்து திருப்பூர் சுப்பிரமணியம் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்னைக்கு புக்கிங் ஓபன் ஆகுமா? உங்களுடைய தகவல் என்ன? ஆமாமா, 12 மணிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 99% இன்னைக்கு நைட் ஓபன் ஆயிரும். FDFSக்கும் இன்னைக்கே ஓபன் ஆகுமா சார்? ஆமாமா, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு நைட் ஷோ வந்து இன்னைக்கு நைட்ல இருந்து ஓபன் பண்ணிடுவாங்க. பெரிய அளவு புக்கிங் இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சிஎம்மோட ஃபர்ஸ்ட் மூவி அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க? நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு மேடம். இப்பவே வந்து ஆடியன்ஸ் சைடுல இருந்து எங்களுக்கு பயங்கர என்கொயரி. எப்போ ஓபன் பண்ண போறீங்க, எப்போ ரிசர்வேஷன் ஓபன் பண்றீங்கன்னு. ஸோ ஓபன் பண்ணா எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர்ல அநேகமா தமிழ்நாடு ஃபுல் ஆயிரும் நினைக்கிறேன். ஓகே சார். நம்ம தமிழ்நாட்டில் டிலே ஆகிறதுக்கான ரீசன் என்ன? இல்லை, டிலே இந்த படத்துக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து சட்டமே எப்படின்னா காலையில் 9 மணிலிருந்து 1:30 மணி வரை காட்சிகள் நடத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறத சட்டம், தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய சட்டம். இதான் காலங்காலமே இப்படித்தான் இருந்துட்டு இருக்கு. அது வந்து இப்போ இந்த தடவை வந்து நம்ம சிஎம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 9 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ள 5 ஷோ போட்டுருக்கேன்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு இல்லை, எல்லா படத்துக்கும் கொடுத்துருக்காங்க அனுமதி. நீங்க ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் வீக் 5 ஷோ போட்டுக்கலாம்னு அனுமதி கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் காட்சி. ஆனா எப்படி இருந்தாலும் காலையில 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நீங்க 1:30 மணி 2 மணி வரைக்கும் நீங்க ஓட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க இது என்ன ரிக்வஸ்ட் வச்சிருக்கிறோம்னா, இந்த 5 ஷோ போடும்போது கொஞ்சம் டைம், எங்களுக்கு படங்கள் 3 மணி நேரம் படம் வந்துன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கு, 7 மணில இருந்து கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். பட் அதுக்குள்ள அனுமதி வரல. அதனால நாங்க இந்த படத்தை பொறுத்தவரை காலையில 9 மணிக்கு தமிழ்நாடு ஷோ ஓபன் பண்ண போறோம். ஓகே, இது தமிழ்நாட்டோட பெரிய ஸ்டார் திரு விஜய் சார் இப்போ வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் அவரோட மூவி ரிலீஸ் ஆகுதுங்கிறதால தியேட்டரில் ரொம்ப பெரிய செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். அவங்க தியேட்டரை பாதுகாத்துக்கிறதுக்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட இருக்கு? இல்லை, அதாவது முந்தையாவது ரசிகர் மன்றம் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க, சிஎம் இருக்காங்க, எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பாக வந்து இருந்துட்டு எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு 100% சான்ஸே கிடையாது. அதனால இதுவரைக்கும் இத்த வந்து எந்த படத்துக்குமே எந்த வித மாதிரி ஏற்றங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரசிகர்கள் வந்து முன்னாள் வந்து கட் அவுட்டுக்கு மாலை போடுவாங்க, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நடக்க முடியும். மற்றபடி படம் போட்டுன்னா கம்மன் பார்த்துட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் எந்த விதமான அசம்பாவிதம் எந்த தியேட்டரும் நடந்தது கிடையாது. ஓகே, இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான படம் சார்? இது ஒரு பெரிய, எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமா என்னன்னா, இந்த படம் பொங்கலுக்கு வந்திருந்தா இன்னும் பெரிய அளவில் இருந்திருக்கும். லேட் ஆகி வருது. ஆனா எப்படி வந்ததுனால இன்னும் சில படம் லேட் ஆகி வந்து ஒரு பிளஸ் அப்படின்னா, அவர் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் வர்ற படங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கொண்டாட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி ஆடியன்ஸ், உதாரணத்துக்கு இந்த படம் வந்து ஓடிடியில் லீக் ஆகிடுச்சு. ஆனா நிறைய பேர் அதை ஓடிடியில் பார்க்க மாட்டோம், தியேட்டருக்கு வந்தா தான் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சில வைராக்கியமா இருந்தாங்க. அதே மாதிரி ஓடிடி வேற எந்த பிளாட்ஃபார்ம்லையும் இந்த படத்தினுடைய காட்சிகளோ மற்றதோ எதுவுமே ஒரு சீன் கூட வரல. அதனால ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்திருக்காங்க. அதனால மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்து தியேட்டருக்கு பெரிய கொண்டாட்டமா தான் பார்ப்பாங்க. ஒரு பண்டிகை தினம் மாதிரி தான் தியேட்டர் இருக்க போகுது. ஓகே, ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மத்தியில வரவேற்பு எப்படி இருக்கு? ரசிகர்கள் இப்பவே எப்படி செலிப்ரேட் பண்றாங்க சார்? இல்ல, பெண்கள் மத்தியில எப்பவுமே விஜய் படத்துக்கு பெண்கள், குழந்தைகள் அவங்க எல்லாம் வந்து பெரிய ரசிகர்கள் எப்பவுமே. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து அவர் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் வர்றதுனால பெண்கள் இன்னும் சில படம் நாங்கள் திருப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, திருப்பூர் பொள்ளாச்சியில பெண்களுக்கு தனி காட்சியை போட்டிருக்கோம். காலையில 9 மணி காட்சி, பெண்களுக்கு தனி காட்சி. அந்த காட்சியில வந்து பெண்கள் வந்து மட்டும் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதெல்லாம் கூட விஜய் படத்தை பொறுத்தவரை வந்துட்டு எப்பவுமே ஃபுல் ஆயிரும். இவர் இப்ப முதலமைச்சர் வேற இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு தியேட்டர் போடுறதோ 2 தியேட்டர் போடுறதுன்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கான பிரத்யேக காட்சி அந்த அளவுக்கு இருக்கு பெண்களுடைய வரவேற்பு. ஓகே சார், இணைப்பில் இணைந்த நிறைய தகவல்களை தெரிவிச்சிங்க, அதுக்கு மிகவும் நன்றி. ஜனநாயகன் மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கிறதா தியேட்டர் சங்க உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் நம்மிடையே தகவலை தெரிவிச்சிருக்காரு. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.